மதுரை கீழவாசல் பகுதியில் சாலை கடக்க முயன்ற மூதாட்டி மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சிந்துஜா, மதுரையில் மகளிர் இலவச பேருந்தில் இருந்து பயணித்த மூதாட்டி ஒருவர் பேருந்திலிருந்து இறங்கிய நிலையில் மூதாட்டி சாலையை கடக்க முற்பட்ட போது பேருந்து ஓட்டுநருடைய கவனக்குறைவால் இந்த விபத்தானது ஏற்பட்டு அவர் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கழுகர்கடை பேருந்து நிறுத்தத்திலிருந்து மதுரை மாநகர் பகுதியான பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி செல்லக்கூடிய மகளிர் இலவச அரசு பேருந்தை ஓட்டி வந்தவர் மதுரையைச் சேர்ந்த கணேசன் என்கின்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கருப்பு ஆகியோர் TN 58 N 2207 என்ற எண் கொண்ட இலவச அரசு மகளிர் பேருந்தை இயக்கி வந்துள்ளார். இன்று அதிகாலை 6 மணி அளவில் கழுகர்கடை பகுதியிலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி ஓட்டி வந்த ஓட்டுநர் கணேசன் தெப்பக்குளம் பேருந்து நிறுத்தத்தில் மூதாட்டி ஒருவரை பேருந்தில் ஏற்றிய நிலையில் அவர் கீழவாசல் பேருந்து நிறுத்தம் வரை பயணம் செய்திருக்கிறார். இந்த நிலையில் பேருந்தில் இருந்து இறங்கிய மூதாட்டி சாலையை கடக்க முற்பட்ட போது பேருந்தினுடைய முன்பக்கம் சென்றபோது கவனக்குறைவாக பேருந்து இயக்க ஓட்டுநர் கணேசன் மூதாட்டி மீது மோதி விபத்து ஏற்படுத்தினார். இதில் நிலையை தடுமாறி கீழே விழுந்த மூதாட்டி பேருந்தினுடைய வலதுபுறம் முன் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவமானது அங்கிருந்தவருடைய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் குறித்து உடனடியாக போக்குவரத்து குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசாருக்கும் அதேபோல விளக்குத்தம் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உயிரிழந்த மூதாட்டி யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஓட்டுநர் கணேசனுடைய கவனக்குறைவால் பேருந்து இயக்கி தற்போது பேருந்திலிருந்து இறங்கிய மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.